சிங்கம் வருகவே, தலைவர் EPS வருகவே, எங்கள் தன்மான சிங்கம் வருகவே. நிர்வாகிகள், IJK கட்சியை சார்ந்த கழக நிர்வாகிகள், புதிய நீதி கட்சியை சார்ந்த, புரட்சி பாரதத்தை சார்ந்த, பார்வர்ட் பிளாக்கை பேரரசு கட்சியை சார்ந்த எங்களுடைய அன்பு தம்பிகள், கழக நிர்வாகிகள், சந்தனப்பிரியா இயக்கத்தை சார்ந்த திருமாரஞ்சி இப்பொழுது எப்படி வாட்டி வளைக்கிறதோ, சூரியன் எந்த சூரியனை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 5 ஆண்டு காலம் நம்மளை வதைத்த இந்த சூரியனை வதம் செய்வதற்கு 23ஆம் தேதி முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் சப்ஜெக்ட். தேசிய ஜனநாயக கூட்டணி அமோகமான வாக்குகளை பெறுவதற்கு 23ஆம் தேதி நான் கூட எங்க ஆளுங்க உடனே பார்த்த உடனே சொன்னாங்க, நல்ல முகூர்த்த நாள், சிறப்பா இருக்கும்னு. ஆமா, நாம ஆன்மீக வழியிலே பயணம் செய்யக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, ஆண்டவனே இல்லை கடவுளே இல்லை என்று பயணம் செய்யக்கூடிய இன்னொரு கூட்டணி. இன்னும் சொல்ல போனா ஜல்லிக்கட்டை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டை தடை செய்வோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணி, ஆட்சிக்கு வந்தால் இங்கே நாங்கள் ஜல்லிக்கட்டை கொண்டு வருவோம் என்று அறிவிப்பளிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, நீட்டை மறுக்கின்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி, நீட்டை எதிர்க்கின்ற, நீட்டை வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி, இப்படி பல்வேறு முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக 22 கட்சிகளை நான் கூட்டணி செய்திருக்கிறேன், சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் ஒருபுறம், உங்க மேல மக்கள் வெறுப்பா இருக்காங்க. தங்கத்தின் விலை உள்ளிட்ட, தாளிக்கின்ற தக்காளி உள்ளிட்ட, தாளிக்கு தங்கம் விலை உள்ளிட்ட விலைவாசி உயர்வை ஏற்றி இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே கொடிதாங்கி தயாராக இருக்கிறது. இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? இப்படை போதும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லுகின்ற அந்த கேள்விக்கிணங்க, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மத்தியிலே பாரத பிரதமர், மாநிலத்திலே அண்ணன் எடப்பாடியாரை எல்லோரும் எழுச்சியோடு இருக்கக்கூடிய அந்த நாள் இன்றைக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நல்ல வேளையிலே உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா மாவட்டத்தையும் காட்டிலும், எல்லா மாவட்டத்திலும் இருந்தாலும் கூட புதுக்கோட்டை மாவட்டத்திலே தொடர்ந்து செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது PMK இருந்தாலும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி, IJK இருந்தாலும் சரி, எங்களும் இங்கே எல்லோரும் சொல்லுகின்ற அளவிற்கு உணர்வோடு, பாசத்தோடு பாரதியார் சொல்லியிருக்கிறார், 30 கோடி முகமுடையாள் எனில் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பம் மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் சொல்லுகிறார். நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு, நம்முடைய குறிக்கோள், நம்முடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இங்கே முதலமைச்சராக வர வேண்டும். அவ்வளவுதான் சப்ஜெக்ட். 23ஆம் தேதிக்கு பிறகு தேர்தல் எண்ணுகின்ற பொழுது உறுதியாக நடக்கும், அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், ஓரத்தில் நின்று ஒட்டு கேட்கக்கூடிய மாற்று கட்சியாக இருந்தாலும் சரி, சாலையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நடுநிலையாளர்களாக இருந்தாலும் சரி, கையிலே குறிப்பை வைத்துக் கொண்டு என்ன பேசுகிறார், எந்த வழக்கிலே சேர்க்கலாம் என்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையாக இருந்தாலும் சரி, 17 வயது தூத்துக்குடி அந்த மாணவிக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது, காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலே 2.5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரத்திற்கு திமுக நிர்வாகியால் உட்பட்டதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே திமுக இருக்கிறது. போதைப் பொருள் அடங்கிய அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்திற்குள்ளே, மதுரைக்குள்ளே நுழைந்து போலீஸை அடித்து காவல்துறை அலுவலகத்தை தாக்குகின்றதற்கு இந்த அரசு பதில் சொல்லியாக வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அழகா சொன்னார்கள், கஞ்சா, மது, போதை, இன்னும் பல்வேறு பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையாக, கட்டுப்படுத்த திறனற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. இதற்கு மேலும் மக்கள் பொறுக்க மாட்டார்கள். நமக்கு வாய்ப்பு என்பது அது கோயம்புத்தூரிலே நடந்திருக்கு, திருச்சியிலே நடந்திருக்கு, கிருஷ்ணகிரியிலே நடந்திருக்கு, விளாத்தி குளத்திலே நடந்திருக்கு, மதுரையிலே நடந்திருக்கு, புதுக்கோட்டையிலே நடந்திருக்கு, எல்லா கோயம்புத்தூர்லையும் நடந்திருக்கு.
நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக, லஞ்ச லாவணியத்திற்கு துணை போகின்ற அரசாக, இன்றைக்கு அராஜகத்திற்கு முட்டுக் கொடுக்கின்ற அரசாக, அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அந்த சமாச்சாரத்திற்கு அங்கே ஞானசேகரன் என்பவரை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இயங்கியிருக்கிறது. ஓரத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறோமே என்று, அழுக்கு வேட்டி தான் கட்டியிருக்கிறானே என்று, கிராமத்தை சார்ந்தவன் தானே என்று நீங்கள் தயவு செய்து யாரையும் நினைத்து விடாதீர்கள். மிட்டா மிராசுக்கும் ஒரே வாக்கு, ஜமீனுக்கும் ஒரே வாக்கு, ஏழை பங்காளனுக்கும் ஒரே வாக்கு. அதுதான் ஜனநாயகத்துடைய கடமை. அந்த ஜனநாயகத்துடைய கடமை 23ஆம் தேதி நடத்தப்படுகின்ற பொழுது, இன்றைக்கு இந்த முச்சந்தையிலே பேசப்படுகின்ற, இன்றைக்கு தம்பி ராமச்சந்திரன் பேசிய, கவிதா பேசிய, தம்பி வீரமணி அவர்கள் பேசிய, இங்கே ஜெகதியனுடைய புதிய நீதி கட்சி பேசிய, அண்ணன் ஆர்எல்டி பேசிய, அண்ணன் சீனிவாசன் அவர்களை பேசிய இந்த கருத்து நம்முடைய அதிமுகவிலே அண்ணன் ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும், நெடுஞ்செழியனாக இருந்தாலும், இங்கே நம்முடைய ராஜநாயகமாக இருந்தாலும், இன்னைக்கு மரியாதைக்குரிய நார்த்தாமலை ஆறுமுகம் ராஜனன் உள்ளிட்ட யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், பாஸ்கரா இருந்தாலும், சேட்டா இருந்தாலும், ராஜ்குமாரா இருந்தாலும், யாராக இருந்தாலும், உங்களுடைய கருத்து, உங்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய கருத்து இந்த புதுக்கோட்டையிலே தெருக்கோடியிலே பேசப்படுகிறது, புதுக்கோட்டையுடைய தெரு முனையிலே பேசப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னால் இன்றைக்கு மைக்கை பிடித்து பேசுகின்ற இந்த கருத்து எல்லாருடைய மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்து. தெருவிலும் பேசப்படுகின்ற இந்த கருத்து வாக்குச்சாவடியில் போய் 23ஆம் தேதி முடிகின்ற பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, மின்சாரம் பரவாயில்ல, ஆட்சிக்கு வர்றதுக்கு அறிகுறி, சொத்து வரி உயர்வு ஆட்சிக்கு வர்றதுக்கு அறிகுறி, தங்க விலை உயர்வு நம்ம ஆட்சிக்கு வர்றது அறிகுறி, தக்காளி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, பால் விலை உயர்வு நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு அறிகுறி. தைரியமாக இருங்கள், தெம்போடு இருங்கள். நாம் கழக நிர்வாகிகள் நம்பிக்கையோடு இருப்போம். மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள். எண்ணி பார்க்க முடியும் எவ்வளவு பெரிய தொகையை செல்லும். மக்கள் மனதில் ஒரு இயக்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவ்வளவுதான் பாயிண்ட். ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கடைக்கோடியில் இருக்கக்கூடிய, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த தேர் சுற்றி இழுத்து வந்து ஆட்சிக்கு வரும். கவலைப்படாதீர்கள், அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன அக்கிரமம், என்ன அராஜகம், என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த போராட்டம், எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம், இவ்வளவு சிரமத்தோடு இந்த உச்சி வெயிலோடு உங்களுக்கெல்லாம் வியர்வை வழிகின்ற அளவிற்கு துடைத்துக் கொண்டு இயக்கத்திற்காக இங்கே வருகை தந்த உங்களுடைய ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம், பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம், எட்டு திக்கும் போதை பொருள், எட்டு திக்கும் போதை பொருள், கட்டுப்படுத்த முடியாத நிர்வாக திறனற்ற புத்தகம் சுமக்கும் கைகளிலே போதை பொருளை திணித்தது யார்? போதை பொருளை திணித்தது யார்? பதில் சொல். விடியா திமுக அரசே பதில் சொல். எட்டும் கஞ்சா வாசம், எட்டு திக்கும் கஞ்சா வாசம், சட்டம் ஒழுங்கே படுமோசம், சட்டம் ஒழுங்கே படுமோசம், விடியா ஆட்சியில் ஐயோ நாசம், எங்கே போனது சாக்காட்டு பாவைக்கு நிகரான தமிழகத்தின் காவல்துறை எங்கே போனது? திறனற்ற முதலமைச்சர் கையில், காவல்துறை கண்ணியம் போனது, பொம்மை முதலமைச்சரை தினம் உழைப்போம் நாம். எளியோரின் எதிர்கால வாழ்க்கைக்கு இபிஎஸ் வழிகாட்டுவார், மக்களுக்கு என்றென்றும் கொண்டாற்றுவார். நாம் புரட்சி தலைவரை அம்மாவை போலவே கழகத்தை இவர் தாங்குவார், தொண்டர்களின் கவலையை இவர்